அலம்மா இங்க நின்னு என்ன பண்ண போறீங்க? போய் உங்க பிள்ளைய பாருங்க. போங்க போங்க. சார் ஸ்பெஷாலிட்டி சார். பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. காசு வாங்கிட்டாங்க பாட்டி. மோசம் போயிட்ட பாட்டி. ஆண்டி ஐயனாரே நீ வரவே மாட்டியா? வா. நண்பர்களே வெயில் சரியான வெயில் பார்த்துருங்க பாருங்க மூஞ்சிக்கு ஃபுல்லா சந்தனம் போட்டாச்சு. திருப்பாச்சி விஜய் மாதிரியா இருக்கடா. யாராவது கேட்டா சிரிச்சிட போறாங்கடா. அடச்சி சீரியஸா போ. மதுரையில இருந்து நம்ம நாதான் மருது சத்தியனை பள்ளியா நானும் நிம்மல் நானும் ஓன் வாய்ஸ் பண்ணலான்னு இறங்கிட்டேன். நான் டிக்டாக் வரவா இதை അതെ ആർക്കെങ്കിലും തമിഴ് അറിയാമെങ്കിൽ ഇതൊന്നും എനിക്ക് പറഞ്ഞു തരൂ. ഇതെന്താ സംഭവം തമിഴ് തെരിയാതിപ്പാ സത്യമായിട്ട് അറിയില്ല തമിഴൊന്നും ദേവിത. അതെ അതെ பொறுக்கி பெயர் பொறுக்கி நீங்க ஒரே நேரத்துல 2 பேரை லவ் பண்றதா இருந்தா உங்களுக்கு யார் சூஸ் பண்றதுன்னு சந்தேகமா இருந்தா ரெண்டாவதா லவ் பண்றவங்களை செலக்ட் பண்ணுங்க. டேய் ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்கு பொண்டாட்டி இருக்குன்ற. டிக்டாக் நண்பர்களே என் மகா சொல்றா நான் டிக்டாக் பைத்தியமா டிக்டாக் மெண்டலாம். ஆமாடா ஒரு குட்டி நிலா நெஞ்சுக்குள்ள குந்திக்கிட்டானே. திருந்த மாட்டல்ல வருந்த மாட்டல்ல செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. இந்தியாவுக்கு சீரூட்ட கண்டுபிடிச்சது யாரு? வாஸ்கோ ட காமா. இந்தியாவுக்கு சீரூட்ட கண்டுபிடிச்சது யாரு? வாஸ்கோ ட காமா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? தளபதி ரசிகர் யாரு தலை ரசிகர் யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. வண்டியை பயந்துன்னு ஓட்டினா அது தளபதி ரசிகர், வண்டியே பயப்படுற மாதிரி ஓட்டினா அதான் தலை ரசிகர். இது என்னடா புது பொருள் யாருக்கு? என்னங்க நீங்க வந்துட்டீங்க? நானே வந்துடுறேன் சார். திருப்பி வாங்க வாங்க. அப்பலாம் போக கூடாது. சொல்லுங்க சார். அவனை அனுப்பாதீங்க, எரிச்சல் வருது. தெரியாது தெரியாது தெரியாது. 10 ரூபா சேமிச்சிட்டேன்டா. 10 ரூபா சேமிச்சதுக்கு மூச்சு வாங்கனுக்கு என்னடா சம்பந்தம்? அதுலதான் ட்விஸ்டே. இன்னைக்கு நான் காலேஜ் முடிச்சு பஸ் ஏறலான்ட்டு வந்தேன்டா. பஸ் பாட்டுக்கு போயிடுச்சு. அப்படியே பஸ் பின்னாடியே ஓடி வந்தா அப்படியே 10 ரூபா சேமிச்சிட்டேன். என்ன பொழப்பு பிழைக்கிறேன்? இப்படியே பைபாஸ்ல டெல்லிக்கு போற லாரி பின்னாடி ஓடுனேன்னு வை 5000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். அவன் ஏமாத்தான் நினைக்கிறேன்டா. இப்பெல்லாம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. அவன் எப்பதாலும் பப்ஜின்னு சொல்லும் போதே அவன் பப்ஜி பிளேயரா? ஆமாண்டா. இங்க பாரு, யோசிக்காம கண்ணை மூடிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் பப்ஜி பிளேயர், அவனுக்கு பப்ஜி விளையாடுறதுக்கே நேரம் இருக்காது. இதுல மத்த பொண்ணுங்களா? யோ நான் முன்னேறனா இல்லையா நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கியா? தலைவா டிக்டாக் எங்களுக்கு நெஞ்ச நக்கரமானி பேசுறது, இந்த சென்டிமெண்டா பேசுறது, இந்த காமெடி பண்றது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வா சண்டை செய்வோம். நீ என்ன பெரிய ரவுடியாடா? சொன்னா கேளுடா. டேய் பாருடா. I told you. You die for that. சிவப்பு கலர்ல ஆயில் வந்துகிட்டு இருக்கு. சாயம் வெளுக்குது. தங்கச்சி குளிக்குது, சாயம் வெளுக்குதா? என்னங்க தங்கச்சி குளிக்குன்னு சொன்னீங்க, வேலைக்கார குட்டி வந்துருக்கு. To the ones that we lost on the way, 'cause the drinks bring back all the memories, and the memories bring back you. Mommy?
மம்மி புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? நான் 3 பேத்துல யார் பாலசாலின்னு நினைக்கிறா? நான் தான். எங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இப்போ நீங்க தான். எப்படி? உங்க 2 பேர்த்தோட கை என் ஷோல்டர் இருக்கும்போது நான் தான் நடா பாலசாலி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? தள்ளாதீங்க என்ன எங்க அக்கா இப்பதான் வந்தா டிக்டாக், அதுக்குள்ள அவளுக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸ் அவ்வளவு லைக் வருது. என்ன நான் கருப்பா இருக்கிறதுனால லைக் பண்ண மாட்டீங்க, அவள் விளையாட்டுனா அவளுக்கு லைக் போடுறீங்களா? ஒழுங்கா என் ஐடிக்கு போய் ஃபாலோ பண்றீங்க. என் ஐடி பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. நாட்டாம தம்பி, 40 யானை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சிங்கம்டா. 4 பேரை பார்த்து பயப்பட கோலை இல்ல. அடா ஹாய் ஃப்ரெண்ட், என்ன பார்க்கறதுக்காக ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃபேன்ஸ் தானே? ஆமா, ஃபேன்ஸ் தான். நாங்களாம் நம்பிக்கையா சொல்லலாம், ஃபேன்ஸ் தான் வந்திருக்காங்க. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க, ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்குன்னு நெட்ல இருக்கிறானுங்க. ஏப்பா மூக்குல போக விடல. உங்களுடைய முதல் எழுத்து ஏல ஆரம்பிக்குதா? ஏ அழகானவங்க, ஏ அறிவானவங்க, ஏ அன்பானவங்க. ஏங்கிற லெட்டரை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், அது ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். உங்க பேருடைய முதல் எழுத்து பீல ஆரம்பிச்சதே அப்படின்னா அவங்க வந்து பாசத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க. ஏல ஆரம்பிச்சதே அப்படின்னா அவங்க வீல ஆரம்பிச்சதே அப்படின்னா எம்ல ஆரம்பிக்குதே அப்படின்னா நான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், நீ சொல்லி நான் போனா அது கௌரவம் கிடையாது. உங்க பேருடைய முதல் எழுத்து எஸ்ல ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு அர்த்தம். நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவ் பர்சன். அந்த ஆள் என்ன சொன்ன? அறிவானவங்க. ஏன்ட்டு என்ன சொன்ன? அழகானவங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. ஆக மொத்தம் 2 குத்துனே. 3ஆவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தரோளமா குத்துனே. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்க. ஓடா ஓடு யோக்கிய. అంటే బాగా రిచ్చా? బాగా రిచ్. అలాగే కొంచెం అమ్మాయి కథ. అయ్యే వాయ పారు. பின்றாம்பா தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீங்கன்னா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. உங்களுக்கு? எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான். விழுந்து விடாதேடா நிக்ஸா, உன்னை வைத்து நிறைய சாதிக்க வேண்டும். பா பப்பாளி பழம் உனக்கு தான் எடுத்துட்டு போ. திருப்பி போய் சாப்பிடு. சாப்பிட்டியா இல்லையான்னு தெரியல பாவம். சாப்பிடு. ஃபுல் பழமும் உனக்கு தான். ஃபுல்லாக கட்டு. இந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பியூட்டி பிரியா. இது என்னோட புது ஐடி. பழைய ஐடி வந்து ரிப்போர்ட் அடித்து தூக்கிட்டாங்க. அது யார் தூக்குனதுன்னா ஒரு பொண்ணு தான். நம்மளை விட எவனை ஹாப்பியாக இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினராக தான்டா இருக்கோம். வணக்கம் மக்களே. நாசா சயின்டிஸ்ட் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கூறியிருக்காங்க. பேரலல் யூனிவர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நீங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி உங்க காப்பி மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸ், ஒரு மிரர் இமேஜ் அங்கிட்டு இருக்கு. நீங்க வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியே உங்க பேர்ல இன்னொருத்தவர் அங்க இன்னொரு யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. ரொமான்ஸ் லுக்கு. இந்த மூஞ்சில ரொமான்ஸ் வருமா வராதா? செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. நீ கொலகார பையன், குடியார பையன், முடிச்ச வைக்கிற மொளை மாதிரி பையனை கட்டிட்டு போய் வாழ்வாய்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தயாரா இருக்கோம். வந்தா வாங்க, வரலைன்னா போங்க. ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ E.K. നായർ, എന്റെ ബീഡി, എന്റെ നാദം ജണ്ടൽ, എന്റെ നടനം കഥകളി. என் பொண்டாட்டி புள்ளைய கொன்னது யாரு? பாஷா ஆள விடுற சாமி. இந்த சேலஞ்ச் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான், பசங்க இதை ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். சோ கேர்ள்ஸ் ரெடியா? நாக்க இப்படி வச்சுக்கோங்க. yellow blue சொல்லுங்க. love you too. உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறதும் சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறதும் சரி. நீங்க லவ் பண்ற பொண்ணை விட உங்களை லவ் பண்ற பொண்ணை போய் கட்டிக்கோங்க. அப்பதான் உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஏன் அதை இப்படி சொல்ல? நீ விரும்புற பையனை விட உன்னை விரும்புற பையனை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எப்ப பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்னோட டிக்டாக் வீடியோ பார்த்துட்டு என் அத்தை பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகே சொல்லிடுச்சு. ஐ எம் வெரி 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 ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் டிக்டாக். பாஸ், அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூட்டியும் கொடுக்குறோம் பாஸ்.
இடியட். நான் பாட போறேன், ஸோ யாரும் பயந்துடாதீங்க. ஏனோ வானிலை மாறுதே, மழை போகுதே. No, God, please, no, no, no. பேசுறது போதும் பாப்பா, போ உங்க டாடி பாத்துட்டு போறாரு. அத்தை பார்க்கட்டும்டா. கேட்டா என்ன சொல்லுவேன்? என் புருஷன் கிட்ட பேசுறேன்னு சொல்லுவேன். கர்ணா குன்றும்டா, இவங்க திருந்த மாட்டாங்கடா. பாருங்க ஈ மூச்சுதா, நான் தேன் மாதிரி ஸ்வீட்டா இருக்கனால தான் எனக்கு ஈ மூச்சுது. அழுகி போன பழம் மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா 5 ஈல 10 ஈ 12 கொசு 4 வண்டு கூட வரும். டார்ச்சர் பண்ணிட்டு. ஹாய் பேபி. பேபியா? என்ன செஞ்சாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பண்ற அட்டகாசத்துல எனக்கு ஆயுசே குறைஞ்சிடும் போல இருக்குது. பங்காளி மதுரையில இருந்து நாங்க அருவாவை கட்டி தான் அரட்டணும்லாம் இல்லை, நாங்க பேசினாலே அரண்டு ஓடிடுவாங்க. எங்க பேச்சுலயே அனல் பறக்கும். டேய் ஊரடி எந்த ஊரா? இல்ல மதுரை வேணானே பார்த்தேல ட்ரெண்டிங்ல இப்ப நாங்க தான். டேய் அந்த சாங் யாருது? உங்களுதாவே. தேவலாம பேசாதீங்கப்பா எங்க ஊரை பத்தி. வெசார்பாடி, காசிமேடு, ஆட்டு ரொட்டி பேச யார் யாரா இருக்காங்க? அண்ணா கோட்டேரிய பத்தி நாங்க தானே பேசணும். தம்பி மதுரையை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க. இருங்க ப்ரோ. தொடா. எழுந்திரியப்பா, இதுக்கே மல்லா குழந்தை அப்படியே. எல்லாரும் இந்த ஊர்ல ஒரே டைப்பா பேசி கொள்றாங்களே. இப்பதானே இந்த ஊருக்கு வந்திருக்கறாசா, இன்னும் நீ அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. திருநெல்வேலினா அருவா, சிவகங்கனா சம்பவம், தேனினா வீரம், தஞ்சாவூர்னா பாசம். அப்ப இதெல்லாம் சேர்ந்த ஊரு மதுரை. அப்ப சென்னை அதெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது. இப்படி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு தொலைஞ்சிங்கன்னா இந்தியா எப்படி வளர்ச்சாவும்? இந்தியா எப்படி வளர்ச்சாவும்? பாகிஸ்தான்கார வந்து குண்டு போன தலை செய்வான், பர்மாக்கார உள்ள வந்து இடத்தை பிடிக்க தலை செய்வான், சீனாக்கார மொபைல் போன்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்க தலை செய்வான். பேப்பர் பற்றி அறிவை வளர்த்துக்கிறீங்களே அற்பப்பதர்களா? இந்தியா என்னைக்குல வளர்ச்சாவும்? பண்புன்னா சென்னை, பாரம்பரியம்னா மதுரை, குசுமுன்னா கோவை, பாசன்னா திருச்சி, வீரன்னா தூத்துக்குடி, திமிருன்னா சேலம். இது அத்தனையும் ஒருத்தண்ட இருக்குன்னா அவன் சொல்லு சொல்லாமலேயே போயிட்ட. உன் கண்ணை பார்க்காம இருக்க முடியல ஜனனி. முடியலன்னா போட. இந்த ஊர்ல இருக்க எல்லாம் காலி பசங்களும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றாங்க, நான் பண்ண கூடாதா? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? இன்னைக்கு யார் வந்திருக்குது? யார் தெரியுமா? அதான் ஊரே சேர்ந்து அப்படின்னு கேட்டாங்களே, அவங்க தானே நீங்க? உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. நிப்பாட்டு. அப்பதான் நீயே உன்னை பத்தி சொல்லுவல்ல. உன் ஐடி போனப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க? அப்போ உன் ஃபேன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீயே கரெக்டா உன் ஐடியை கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்றவங்க கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா? நானும் பல கட்டமா கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது ரொம்ப ஈஸி. உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. பிடிக்காத பையன் என்கிட்ட வந்தா நான் சொல்வேன் சாஃப் பையன், சாஃப் பையன், சாஃப். எதுக்கு? உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, போயிடுவான். அதை விட்டுட்டு அருவாள் எடுப்பேன், கண்ணன் துணமா ரேபிஸ்ட்டை தான் கொலை பண்ணணும், பிடிக்காதவங்கள இல்லை. ஓகே, நோ வயலன்ஸ். ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. டிக்டாக் மேனேஜர் கோயல வைடா டூயிங் லைக் திஸ். 29,000 ஃபாலோவர்ஸ், நோ விவோசி. நண்பர்களே, இந்த பதிவு இருக்குன்னா நெல்லை சங்கர் வந்து இறந்து போயிட்டாங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ செத்து பத்தி அனௌன்ஸ்மெண்ட் வரானா? என்னடா சொல்ற? பேப்படியா கண்டக்குவ நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டு யார் பேசுற மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கேன்.
எனக்கு கால் மேல கால் வந்துட்டு இருக்கு. நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி எனக்கு கோடி மாலை கொண்டு வந்துட போறாங்கடா. ஓய் செல்ஃபி நியூஸ் பாக்குறேன். டிக்டாக்ல வந்து ஒரு பையன் ஆடி இருக்கான், அதை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதை நீங்க டிக்டாக்ல போலீஸ் பிடிச்சிட்டாங்க சொல்லி முடிச்சிருக்கேன். நீங்க என்ன பேசுறீங்க? டிக்டாக் குமுறு டொப்பர போடுறதுக்கு ஓடிக்கிறோம். குமுறு குமுறு என குமுறு கஞ்சி காய்ச்சியோ போலீஸார். ரொம்ப பெருமையா இருக்க. தேங்க்யூ. என்னால முடிஞ்சதை பண்றேன். அதுக்கு தான் அவன் கிட்ட கொடு.